வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவிழக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 1ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380 ஆண் 277,38925 பெண் 289,60838 மூன்றாம் பாலினம் 7617. தமிழக இறுதி வாக்காளர் பட்டியலில் 74,07,000 வாக்காளர்கள் நீக்கம். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் நீக்கப்பட்ட சுமார் 97 லட்சம் பேரில் 23,30,000 வாக்காளர்கள் சேர்ப்பு. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. பெயர் சேர்க்கவும் திருத்தம் செய்யவும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் உடல்நிலையில் திடீர் பின்னடைவு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேரில் சென்று நலம் விசாரித்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக போராடியவர் தற்போது இயற்கையுடன் போராடுகிறார். நல்லகண்ணு உடல்நலம் குறித்து சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் கருத்து. பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. அவர் உடல்நிலை பின்னடைந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக போராடியவர் இப்பொழுது இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருந்ததாக விஜய் புகழாரம். ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலம் போல தற்போது தமிழ்நாடு உள்ளதாகவும் விமர்சனம். இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. கரூர் சம்பவத்தில் ஏன் என் மீது பழி போட்டீர்கள்? கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முதன்முறையாக பொதுவெளியில் பேசிய விஜய். விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? தன் மீது அவதூறு பரப்புவது மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு இணையானது. தாவேகா மேடையில் உணர்ச்சி வசப்பட்ட விஜய். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. மக்களோட மக்களா நிக்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. தமிழகத்தில் நடக்கப் போவது விசில் புரட்சி தேர்தல். கல்லாப்பெட்டி கூட்டணி கணக்கு செல்லாது என விஜய் திட்டவட்டம். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் போதையில்லாத தமிழகம் உருவாக்கப்படும்.
அதிகாரத்தில் பெண்களுக்கு சரிபாதி வாய்ப்பு என அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அளித்த விஜய். தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரிபாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். விஜயின் நாடகம் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. திமுக மீதான விமர்சனங்களுக்கு RS பாரதி பதிலடி. சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். யார் கொள்ளடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்கிறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. திமுக MP கனிமொழியுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆலோசனை. மாநிலங்களவை சீட், உள்ளாட்சி தேர்தல் போன்றவை குறித்து பேசியதாக விளக்கம். கூட்டணி ஆட்சி கோரிக்கையை கைவிட்ட காங்கிரஸ் 39 தொகுதிகளை கேட்கிறது. 25 தொகுதிகளோடு ஒரு ராஜ்யசபா சீட் மட்டுமே தர முடியும் என திமுக தெரிவித்ததாக தகவல். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. 5 தொகுதிகளை கேட்டதாகவும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாகவும் ஜவாஹிருல்லா பேட்டி. இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக திமுகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக அறிவிப்பு. மீண்டும் ராஜ்யசபா சீட் வழங்குமாறு கேட்டுள்ளதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் தகவல். சின்னம் நாங்கள் எங்க சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியா நிற்கும். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 6 தொகுதிகளை எதிர்பார்க்கும் தமிழ் மாநில காங்கிரஸ். எடப்பாடி K. பழனிசாமியிடம் G.K. வாசன் கோரிக்கை வைத்ததாக தகவல். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். மகளிருக்கான 5,000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட 46 திட்டங்களுக்கு ஒப்புதல். கொளத்தூர் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். கல்வி என்ற கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்கும் என மாணவர்கள் மத்தியில் பேச்சு. கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக கொளத்தூரை மாற்றியிருப்பதாக முதல்வர் பெருமிதம். கொளத்தூர் மக்களோடு இணைந்து பண்டிகைகளை கொண்டாடுவதுதான் தனக்கு பூஸ்ட் என்றும் பேச்சு. உங்களுக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, நலத்திட்ட உதவிகளை வழங்குறது, உங்களோட சேர்ந்து பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறது, இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பூஸ்ட். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை. மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் பழனிசாமி பேச்சுக்கு ஸ்டாலின் விமர்சனம். அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் என 2021 தேர்தல் வாக்குறுதி அளித்தது யார்? திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
ஒசூரில் கார் ஏற்றி அரசு ஊழியர் சிவமூர்த்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆட்சி அதிகார மமதையில் திமுகவினர் வெறியாட்டம் ஆடுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மாணவன் மீது சக மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இதுதான் சமூக நீதியா? இவையெல்லாம் எந்த மாடலில் வருகிறது என்று கேள்வி. அதிமுக ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட உறுதியெடுக்க வேண்டும். கட்சித் தொண்டர்களுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி மடல். (2026) சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு ஆதரவு. எம்ஜிஆர் அதிமுக கட்சி தொடக்க விழாவில் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி. தமிழக மக்களின் ஆதரவை பெற்றவர் முதல்வர் ஸ்டாலின் என பன்ருட்டி ராமச்சந்திரன் புகழாரம். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்ட முதல்வர்கள் என்றும் விமர்சனம். சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் வி.கே. சசிகலா மலர் தூவி மரியாதை. செவ்வாயன்று பசும்பொன்னில் நடக்கும் கூட்டத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாகவும் பேட்டி. பசும்பொன்னில் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். நல்ல தகவலை சொல்கிறேன். அங்கே எல்லாரும் பார்க்கலாம்.